அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்னிராசி தான் ரொம்ப அதிகமாக கவனிப்பாங்க. இந்த கன்னிராசியை பொறுத்தளவில் சூரியன் அப்படின்னா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும். எனக்கு படுத்தோடனே தூக்கம் வந்துரும்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு சூரியன் தான் காரணமாக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த சூரியன் கடகராசிக்குள்ளே இப்போ மாறுறதுனால இந்த மாதம் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும், பயணங்களில் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் உண்டு. ஏன்னா அந்த கன்னியை பொறுத்தளவில் சூரியன் அப்படின்னாவே எந்த அளவுக்கு அந்த சூரியனுக்கு பிரீத்தி இவங்க பண்ணிக்கிறாங்களோ, சூரியனுக்கு எந்த அளவுக்கு ஒரு தான தர்மங்களை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம், எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது, பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பெயர்ச்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7 அந்த நைட் நேரத்தில் அவர் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பயிற்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்தில் இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன்.
அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தக்ஷிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார், சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப, அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு கன்னி ராசி, இந்த கன்னி ராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்குது? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்னி ராசி தான் ரொம்ப அதிகமாக கவனிப்பாங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்தளவில் சூரியன் அப்படின்னா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும். நான் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சக்ஸஸ் ஆகும். அவங்களுடைய எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் பயணம் வெற்றி ஆகணும்னா அதுக்கு சூரியனுடைய அனுகிரகம் தான் தேவை. அது இல்லாமல் அவங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபாக இருக்கணும். நான் ஒரு பொருளை சேமித்து வைக்கிறேன், அது எதிர்காலத்துக்கு நான் ஒரு திட்டமிட்டு ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த சூரிய பகவான் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவராகவே இருப்பாங்க. எப்பா எனக்கு படுத்தோடனே தூக்கம் வந்துரும்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு சூரியன் தான் காரணமாக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த சூரியன் கடகராசிக்குள்ளே இப்போ மாறுறதுனால இந்த மாதம் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும், பயணங்களில் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் உண்டு. பயணங்கள் சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்நோக்கி எப்போவாவது நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த லாபம் இந்த நேரத்தில் கிடைக்கும். பணம் போட்டு வச்சது, ஃபைனான்ஸ், அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதையை நீங்கள் ஊனி வச்சுருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நான் ஒரு மரத்தை நடவே இல்லைன்னா எங்கேருந்து பழம் கிடைக்கும்? ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, அதே நேரத்தில் ப்ரமோஷன் கிடைச்சா
லாங்கில் ரொம்ப தூரமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதம் ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் புஷ் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா நல்லது. அதே அடுத்த மாதமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த அலைச்சலுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அந்த இடம் மாற்றத்திற்கே நீங்கள் ரொம்ப பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ப்ரொமோஷனை இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம். அது கிடைச்சாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் எந்த திட்டமிடலும் வச்சுக்க வேண்டாம். ஒரு மாதம் டைம் கூட கேட்டுக்கோங்க. நான் அடுத்த மாதம் மாறிக்கிறேன்னு சொல்லுங்கள். இந்த மாதமே அதுக்கான வேலைகள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக செலவாகும், அலைச்சல் அதிகமாகும். ஒரு வேலைக்கு 2 வேலைகள் வச்சிடும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். அடுத்து இந்த காலகட்டங்களில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய பர்த்டே மாதிரி விசேஷங்கள் வருது, ஒரு வீட்டில் ஒரு திருமண காரியங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடம்பரமாக வெளியாட்களை கூப்பிட்டு பண்ணுறதை விட சிம்பிளாக ஒரு விசேஷத்தை பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு உணவும் தண்ணியும் தானம் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப சிறந்த பரிகாரம் இவங்களுக்கு. ஏன்னா அந்த கன்னியை பொறுத்தளவில் சூரியன் அப்படின்னாவே எந்த அளவுக்கு அந்த சூரியனுக்கு பிரீத்தி இவங்க பண்ணிக்கிறாங்களோ, சூரியனுக்கு எந்த அளவுக்கு ஒரு தான தர்மங்களை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதிர்காலம் இவங்களுக்கு சிறக்கணும் அப்படின்னா சூரியனுடைய அனுகிரகம் தான் இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. இப்போ இந்த நேரம் மூத்த சகோதரர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வேற நேரமும் கூட அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இளைய சகோதரர்களுக்கு மட்டும்தான் செய்யணுங்கிறதுல, தன்னை விட மூத்தவங்களாக இருந்தாலும் என்னப்பா நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு பண்ணணும், நம்ம கஷ்டப்படுறோம், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு சின்ன துரும்பம் இருந்தால் கூட பிறந்தவங்கள்ட்ட இருந்து கிடைக்குதுன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. கூட பிறந்தவங்க நம்மளை வாழ்த்துறாங்கன்னா அந்த வாழ்த்தே நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உடன்பிறப்புகளுக்கு இந்த மாதம் நீங்கள் பண்ணணும். உங்களை விட மூத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சியில் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த ஹார்ட் சம்மந்தமாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது வலிகள் பெயின் இருக்குன்னா அது உடனே கொஞ்சம் கேர் எடுத்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இந்த காலகட்டங்கள் இருதயம், சுவாசம், நுரையீரல் சம்மந்தமானது, அம்மாவுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான நிகழ்வுகளில் கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். மற்றபடி கன்னியை பொறுத்தளவில் இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. தேங்க்யூ மேம். சூப்பராக அழகாக இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக துல்லியமாக அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.